கிராமம் பக்கத்துல இருக்கு. நத்தம்பட்டி இது பக்கத்து போய் எல்லையில இருக்குது. எல்லை பிரச்சனையில் அந்த பக்கம் இந்த பக்கம்னா அது ஏதோ புரியும்படி இருக்கு. ஆனா நத்தம்பட்டிக்கும் இருக்கன்குடி மாரியம்மனுக்கும் சுத்தமா சம்பந்தமே கிடையாது. அது ஏதோ ஒரு எல்லையில இருக்குது. ஆனா நீங்க எல்லா போலி ஆவணங்களையும் வைத்துக் கொண்டு போலியாக நீங்க ஒரு பட்டா உன்னுடைய ஒரு ஆளு ஒரு ஜாதிக்காரன் ஆளு உள்ள போயிட்டான்னா அவன் வேலையை காட்டிட்டான். அதை அப்படியே விட்டுற முடியுமா? அதுக்கு நாங்க 20 வருஷம் நீதிமன்றங்களும் இது ஒரு சாதாரண விசாரிக்கிறதுக்கு 20 வருஷமா நீதிமன்றங்கள் விசாரிச்சுட்டு இருக்கு. இது பார்த்த ஒரு ஆள் ஒரு நீதிபதியோ ஒருத்தர் பார்த்தா தெரிஞ்சிட போகுது இது இந்த கிராமத்துக்கு தான் சொந்தம், இந்த பஞ்சாயத்துக்கு தான் சொந்தம் வேண்டும். ஒரு கோயில மாறினா அது மலைக்கு உண்டான ஒரு மாரியம்மன் என்றால் ஒரு மலையை கொண்டாடக்கூடிய வணங்கக்கூடிய ஒரு தெய்வம். அது மலைக்கு உண்டான தெய்வம். அது மருதநீள மக்கள் தேவேந்திர குல மேலாளர்களால் உருவாக்கப்பட்டது கோவில். எங்க மூதோதையர்கள் பல 1000 வருஷங்களா உருவாக்கி ஒரு கோவிலை உருவாக்கி அதை பல மாவட்டங்கள் இருந்து பல லட்சம் மக்கள் கும்பிடும்போது உருவாக்குவோம். நீ ஒரு பட்டா நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டு நீ எடுத்துட்டு போயிடும். நாங்க சும்மா பாத்துட்டு இருப்போமா? ஒரு கிளர்க்கு ஒரு சர்வேயர் ஒருத்தவன் ஜாதிக்காரர் இருந்து என்ன வேலை பண்றான்? அதை மாத்துறதுக்கு நீதிமன்றங்கள் தீர்ப்பு கொடுத்தாலும் கலெக்டருக்கு மனசு வரல. என் கலெக்டருக்கு கலெக்டரோட முடிவை மாத்துறதுக்கு தெரியாதா? இல்ல தெரியாம தெரிஞ்சதும் இருக்கிறாரா? அப்படியே அப்புறம் நம்ம இந்த பக்கம் வந்தா அது எப்படி என்றாலும் ஒரு வழிபாட்டு தலமோ ஒரு சுற்றுலா தலமோ, இங்க ஒரு பழனி கோவில் இருக்கு, ஒரு திருப்பதி கோவில் இருக்கு என்றால் அந்த கோவிலுக்கு பல லட்சம் மக்கள் பல்வேறு மாவட்டத்திலிருந்து வருவாங்க. இதெல்லாம் சாதாரணமா நடக்கக்கூடிய. அப்படி வரும்போது அந்த கிராமத்துல அந்த கோவில் எந்த பகுதியில் இருக்கோ அந்த பகுதி மக்களுக்கு அது ஒரு பொருளாதாரத்துல பயனடை வகைதான் இருக்கும். அப்படிதான் எல்லா கோவில்களும் டெவலப் பண்றாங்க. அப்படிதான் எல்லா தலங்களும் டெவலப் பண்றாங்க நாட்டுல. ஆனா அந்த ஒரு வருமானம் இந்த தேவேந்திர குல சமுதாய மக்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக திட்டம் போட்டு எந்த பலனும் வந்துடக்கூடாது. கோவிலும் வந்துடக்கூடாது, அதனால் பொருளாதாரம் வந்துடக்கூடாது, அடையாளங்களும் வந்துடக்கூடாது, நம்மளுக்கு உண்டான உரிமைகளும் வந்துடக்கூடாது என்று திட்டம் போட்டு இங்க வெறும் ஆட்சியர் மட்டும் கிடையாது, ஆட்சியர்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அவரும் கிளர்க்கு மாதிரி தான் வச்சிருக்காங்க நம்ம இந்த ஆட்சியில. நீதிமன்றம் போட்ட ஒரு தீர்ப்பை அவரை அதை அமல்படுத்த முடியாம இருக்கிறாருன்னா என்ன கலெக்டர்? நீ ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்த 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இதே திமுக அமைச்சர்கள் 2 அமைச்சர்கள் இதே மாவட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாதா இந்த பிரச்சனை 20 வருஷமா போகிறது? அவங்க தான் பண்றதே. 20 வருஷமா இந்த பிரச்சனை நடக்குது. இருபது வருஷமா அந்த பிரச்சனை நடக்குது. அவர்கள் தான் மாறி மாறி இங்க வந்துட்டே இருக்கிறாங்க. ஆனா எது நியாயமும் எது அப்பட்டமான ஒரு மோசடி நடந்திருக்கு. ஆனா அதுக்கு எதிராக அவர்கள் பேசுறதுக்கு அவங்களுக்கு மனசாட்சி வரல. ஆனா அவங்களே இந்த மக்களுக்கு நம்ம மக்களுக்கு எதுவுமே போய் சேர்ந்து விடக்கூடாது என்றதுல அவங்க தெளிவா இருக்கிறாங்க. ஆனா இந்த கூட்டத்தை பார்த்து அவங்க தெளிவடைஞ்சிருப்பாங்க. இனிமேலு அப்படி அவன் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா இந்த கூட்டம் வேற மாதிரி ஆகும் என்பது அவங்களுக்கு தெரியும். கோவில் இருக்கிறது எங்க ஊருக்குள்ள. நீ என்னதான் பேப்பர்ல எழுதினாலும் அதெல்லாம் எந்த சட்டம் வேணாலும் போடும், எந்த நீதிமன்றம் வேணாலும் போ. ஆனா கோவில் எங்க ஊருக்குள்ள அதை நீ தூக்கிட்டு போக முடியாதுல்ல. அப்படின்னா நீ உள்ள எதுவும் பண்ணிட்டும் போயிட முடியாது. நீ அரங்காவலர் ஒரு அரங்காவலரா வச்சிருக்க, ஒரே ஜாதிக்காரன் அரங்காவலரா இருக்கணுமா? அப்ப திமுக காரன் பேசுவோம் எல்லா ஜாதிக்காரனும் அர்ச்சகர் ஆகணும். அர்ச்சகர் மணி ஆட்டுறதுக்கு மட்டும்தான் அந்த எல்லா ஜாதிக்காரனையும் ஆக்கியா? நீங்க நாங்க கேட்டோமா? நாங்க போய் மணி ஆட்டுறோம் அர்ச்சகர் ஆகணும்னு எந்த ஜாதி தேவேந்திர குல வேளாளர் யாராவது கேட்டாங்களா? இல்லையே. அரங்காவலர் ஆகணும்னு கேட்டு எல்லா ஜாதி அரங்காவலர் ஆகணும் வா. ஏன் திமுக காரன் அதை பேசல? ஏன் திராவிடம் பகுத்தறிவு பேசுறவங்கள அதை பேசல? பொருளாதாரம் எங்க இருக்கோ அதை அவன் சுருட்டி வச்சிருக்கிறான். அதை தான் நாங்க கேட்க முடியும். நாங்க ஒரு மணி ஆட்டிட்டு போய் எங்களுக்கு பக்தி, நாங்க அர்ச்சகர் ஆகிதான் மாரியம்மனுக்கு பரிவுரை செய்யணும் கிடையாது. எங்களுக்கு பக்தி அது எங்களுடைய கடவுள், நாங்க உருவாக்கிய கடவுள், எங்க மண்ணுடைய கடவுள். அதனால நாங்க அர்ச்சகர் நீங்க ஸ்பெஷலா பேப்பர்ல அர்ச்சகர் போட்டு கொடுத்தாலும் எங்களுக்கு பக்தி வராது. நாங்க இயல்பாகவே மாரியம்மனை வழிபடக்கூடியவர்கள். நாங்க உருவாக்கியது எங்க மண்ணுக்காக எங்க மாரிக்காக உருவாக்கியதுதான் மாரியம்மன்.
இருக்கன்குடி மாரியம்மன் மட்டும் இருக்கன்குடி மக்கள் மட்டும் இல்ல, தெந்தமலையத்திலிருந்து பல லட்சம் மக்கள் வராங்க. மலையை விரும்பக்கூடிய மருதநல மக்கள், பல லட்சம் மக்களுக்கான கடவுள் தான் இருக்கன்குடி மாரியம். ஆனா அப்படி அரங்காவலர் ஒரு ஜாதிக்காரன் மட்டும் வச்சுக்கிட்டு அந்த கோவிலுடைய நிர்வாகம், அந்த கோவிலுடைய வருமானங்கள் எல்லாமே வந்து இந்த ஜாதிக்கு போய்விடக் கூடாது என்பதற்காகவே திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் இந்த ஒரு ஜாதிக்கு மட்டும் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்கிற நம்ம ஒன்னும் அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. நம்ம நடுநிலையா இருங்க, எல்லா ஜாதிக்காரனுக்கும் சமமான பங்கு வேணும். ஏன்னா கடவுளை வந்து ஏதோ ஒரு ஜாதிக்காரங்க சொந்தம் கொண்டு முடியாது இல்ல. நம்ம வந்து அந்த மாதிரி சின்ன புத்திக்காரங்க கிடையாது. நாங்க மட்டும் வச்சுக்கிறோம், எங்களுக்கு அந்த மாதிரி சிறிய என்ன சின்ன புத்தி எல்லாம் கிடையாது. எங்க மக்கள் பரந்த மண்பானுடைய மக்கள், நாங்க மருதநல மக்கள், என்னைக்குமே நியாயத்தின் பக்கம் இருப்போம். எல்லா ஜாதிக்கும் கொண்டு நியாயமா நடக்கணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. அதை இந்த ஜனநாயக நாட்டில் நடத்த வேண்டியது இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரும். அதை இதனால எதிர்த்துதான் இங்க மாவட்ட அங்க இருக்கக்கூடியதே போராடி இருக்கலாம். ஆனா எதற்கு இங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து போராடணும் என்றால் மாவட்ட ஆட்சியருக்கு தெரியும் இது வந்து சின்ன விஷயம் கிடையாது. ஏதோ கிராமத்துல ஒரு கிராமத்துக்கு இன்னொரு கிராமத்துக்கு இருக்கிற எல்லை பிரச்சனை கிடையாது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஊர் மட்டும் போராடிட்டோன்னு புதிய தமிழன் கட்சியும் விடாது, தேவேந்திர குல வேளாளரும் மடமட மாட்டோம். அது நீங்க ஏதோ இந்த அரசுகள் ஏதோ இருக்கன்குடிக்கும் நத்தம்பட்டிக்கும் நத்தத்தும்பட்டியா நத்தம்பட்டி தான் நத்தம்பட்டிக்கும் சொந்தம்னு அதுக்குள்ளான பிரச்சனை ஒரு பட்டா சர்வே பிரச்சனை என்று சாதாரணமா நினைச்சு விட்டுறாதீங்க. ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு கோவில் பிரச்சனை கிடையாது. பல கோவில்ல இது போலதான் உரிமை மறுக்கப்படுது, நம்மளுடைய பொருளாதாரம் மறுக்கப்படுது. இது ஒரு சிஸ்டமேட்டிக்கா அவன் செஞ்சுட்டு இருக்கான். அது இருக்கன்குடியிலிருந்து கையில் எடுத்திருக்கிறோம். இனிமேல் ஒவ்வொரு இடத்துலயும் எடுக்கும். ஏன்னா அந்த பக்கம் போனா ஏன்னா ஒரு ஆபத்தான ஒரு கூட்டத்தின் கையில் அது மாட்டியிருக்கு. அவர்களை கோயில்ல அரங்காவலரெல்லாம் வச்சிருக்கிறதே பெரிய ஒரு விஷயம் கிடையாது. எதை பாதுகாக்க வேணுமோ, யாருக்கிட்ட இருந்து பாதுகாக்க வேணுமோ அவங்களையே அரங்காவலரா போட்டு வச்சிருக்கிறதுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அதெல்லாம் வந்து அப்படி விட்டு விட முடியாது. நீ வந்து சாவி கேட்டது சாவியை வந்து திருடங்கையில கொடுத்த மாதிரி வச்சிருக்கோம். அந்த கோயில் ஒரு மாரியம்மன் கோவில்ல முடி காணிக்கை மயிரை கொடுக்கிறவங்க அதை திருடிட்டு இருக்கிறான். அவங்கிட்ட கொண்டு போய் நீ கொண்டு போய் கருவறையை கோவிலே எல்லா சொத்துக்கையும் கொண்டு போய் கொடுக்க சொல்றீங்க. அதை வந்து மற்ற மக்கள் எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கணும். அதெல்லாம் தேவேந்திர குல சமுதாயம் புதிய தமிழகம் பார்த்துட்டு இருக்காது. ஆட்சி நீதிமன்றங்கள தீர்ப்பு வந்துருச்சு, தேவேந்திர குல சாதகமா வந்துருச்சு. இதுதான் இருக்கன்குடிக்கு தான் சொந்தம் என்று வந்துவிட்டது. அதை அமல்படுத்துவதற்கு அரசுகள் ஆட்சியர்கள் எல்லாம் யோசிக்க கூடாது. உடனடியாக அதை அமல்படுத்த வேண்டும். அரங்காவலர்கள் வந்து ஒரே அரங்காவலர் ஏதோ குடும்ப ஆட்சி போல அவங்களே தலைமுறை இருக்கிறதுக்கும் ஒரே ஜாதியினர் ஆதிக்கம் செலுத்துவதற்கும் இங்கே அது தொடரக்கூடாது. அனைத்து ஜாதியினரும் அரங்காவலர்கள் ஆக வேண்டும். அதோடு தேவேந்திர குல வேளாளருக்கு மறுக்கப்பட்ட அனைத்து உரிமைகளையும் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.